இன்னைக்கு வந்துட்டு எனக்கு மட்டும் ரொம்ப பிடிச்ச இடம் இல்ல. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்கான் டெம்பிள். இஸ்கான் டெம்பிளோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ். அதாவது கிருஷ்ண பக்தர்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு கட்டுற ஒரு கோவில். இங்க வந்துட்டு மெயினா இருக்கக்கூடிய காட் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட ராதா கிருஷ்ணர் தான் இங்க இருக்க போறாங்க. இந்த கோயில் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்க வந்துட்டு அங்க போயிருந்தோம். இது எங்கேயும் இல்ல, தமிழ்நாட்டுல நம்ம சேலத்துல தான் இருக்கு. ஆனா குஜராத்ல இருக்கிற இஸ்கான் கோவில் மாரி கிட்டத்தட்ட அந்த மாரி வந்துட்டு கட்டிட்டு இருக்காங்க. காலையில ஒரு 7 மணி பக்கம் இங்க வந்துட்டு பஜனை எல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது, ஆ வேற லெவல் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம எவ்வளோ ராதாகிருஷ்ணர் கதைகள் எல்லாம் கேட்டுருக்கோம். அந்த கதையெல்லாம் கேட்க வச்ச நம்ப வந்துட்டு ஏன் அங்க பொறக்கலையே அப்படின்ற ஃபீல்லாம் எனக்கு இருந்திருக்கு. உங்களுக்கும் யாருக்கும் அது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கேயே அதாவது குஜராத் அந்த சைடே வந்துட்டு போயிட்டு வந்த மாரி இருந்தது. பார்க்கும்போது எல்லாமே, இது நம்ம சேலமா இல்ல வெளியூரா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் கோவில் எல்லாத்தையும் வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்பா! 2 கண்ணு பத்தாது. கோயில் வந்துட்டு இன்னும் முழுசா கட்டி முடிக்கல. இன்னும் முழுசா முடிக்காததுக்கு முன்னாடியே அவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. முழுக்க முழுக்க கல்லால பார்க்குற இடத்தெல்லாம் ராமர், சீதா, கிருஷ்ணன், ராதா இந்த மாரி தான் இருந்துச்சு. இது கூட ஒரு அழகான ராமர், சீதாவோட சிலை. அண்ட் இந்த மாரி ஃபுல்லா அந்த கோவில் ஃபுல்லா எல்லா சைட்ஸ்லயுமே வந்துட்டு கிருஷ்ணருடைய லீலைகள் தான் வந்துட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. அவரோட அவதாரத்த செஞ்சு வச்சிருக்காங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த கோவில் எப்படா கட்டி முடிப்பாங்க அப்படின்ற ஏங்குற அளவுக்கு இருந்துச்சு. வந்துட்டு நம்மளுக்கு ராதாகிருஷ்ணால வந்துட்டு ஒரு ஒரு சில ஃபேவரட் சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அங்க சிலையா செஞ்சு வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அதுலயும் வந்துட்டு எஸ்பெஷலா இந்த கோவர்தன் மலைய தூக்குறது பார்த்தீங்களா? கோவர்தன் மலைய வந்துட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வாவ்! அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தது ராசலீலை. இதுவும் வந்துட்டு அங்க இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நான் வந்துட்டு அங்க இருந்த ஹரே கிருஷ்ணா டீம பத்தி சொல்லியே ஆகணும். நான் நெனச்சேன் அவங்க வந்துட்டு அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் பிஸியா இருப்பாங்க. நாம சும்மா கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வர மாரி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஆனா அங்க இருக்கவங்கலாம் செம்ம ஸ்வீட்டு. நாமளே வந்துட்டு ஒதுங்கி, தயங்கி எப்படிலாம் வந்து நின்னாலும், அவங்களே வந்துட்டு சிரிச்சுட்டு, சொல்லுங்க எங்கேருந்து வரீங்க? அப்படின்னு நம்மள ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே பகவானுடைய கதைகள்லாம் சொன்னாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இவங்கலாம் என்ன சொல்றது? பக்தியோட உச்சகட்டம் தான் சொல்லணும். பகவானுக்காகவே தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு வாழ்றாங்க. நாம நெனச்சுட்டு இருக்கோம், நம்ம சின்ன ஒரு விஷயத்தவே கடவுளுக்காக நம்ம இவ்ளோ பண்றோம் அப்படின்னு. ஆனா வந்துட்டு அவங்க லைஃப்லாம் பார்க்கும்போது அது வேற லெவல் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா அப்படின்னு சொல்றது மட்டும் அன்கவுண்டபிளா இருக்கு. எங்க முன்னாடியே வந்துட்டு ஹலோ, பாய், ஹாய் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா அது மட்டும் தான். எங்களையும் அப்படிலாம் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பஜனை ஹாலுக்குள்ள என்டர் ஆகும்போதே இவங்கலாம் வந்துட்டு பஜனை பாடி பயங்கரமா சாமிய வந்துட்டு வேண்டிட்டு இருந்தாங்க. அண்ட் என்டர் ஆனதும் நான் போய் சாமி பார்த்தேன். சாமி பார்க்கும்போது நான் வந்துட்டு ராதா, கிருஷ்ணா அந்த மாரி இருக்கும்னு நெனச்சேன். ஆனா அங்க இருந்தது வந்துட்டு கிருஷ்ணரும், பலராமரும். அது ஏன் புல்லாங்குழல் கூட இல்லாம கைய மேல வச்சுட்ருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சாமி வந்துட்டு எல்லாரும் பஜனைக்கு வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அந்த நிலை தான் வந்துட்டு அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி நம்ப சைட்ல இருக்கிற கோவில்லாம் வந்துட்டு ஒரே ஃப்ளோர். அதாவது டவுன் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கும். ஆனா, இங்க வந்துட்டு மேல ஒரு ஃப்ளோர் இருக்க மாரி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஏறி போய் மேல தான் வந்துட்டு ராதா இங்க தான் இந்த கோபுரம் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஒரு ஒயிட் கலர்ல ஒண்ணு சாமி வைக்கிறதுக்கு. அங்க தான் வந்துட்டு ராதா, கிருஷ்ணர் வந்துட்டு வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னும் வந்துட்டு ராதா, கிருஷ்ணர் வைக்கல. ஏன்னா, இந்த கோவில் வந்துட்டு இன்னும் பணிகள்லாம் நெறைய இருக்கு. இன்னும் முழுசா கட்டி முடிக்கல. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த கோவில் கட்டிட்டு இருக்கிறதா நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன். இன்னுமே இதோட வேலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு 2, 3 வருஷம் ஆகும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்பயுமே இப்ப விசிட் பண்ணும்போதே பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா கட்டி முடிச்சா ரொம்ப பிரபலமான கோவிலா வந்துட்டு தமிழ்நாட்டுல ஆகறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த கோவில் வந்துட்டு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு விசிட் பண்ணலாம். ரொம்ப நாள் ராதாகிருஷ்ணர் கதையெல்லாம் கேட்டு, கேட்டு ரொம்ப மனசார ரொம்ப உருகியிருக்கேன். வீட்டு பக்கத்துல ஒரு ராதாகிருஷ்ணர் கோவில் கூட இல்லையே! குஜராத்ல ஏதாவது கிட்ட இருக்க ஸ்டேட்ல பொறந்திருந்தா கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே! இவ்ளோ தூரத்துல இருக்கே குஜராத் வந்துட்டு அப்டின்லாம். ஆனா இங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மனசு நிறைவா அந்த ஏக்கம் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.